Hi students, இப்போ நம்ம பார்க்க போறது CCE 334 Industrial Waste Water Management. அனாலிஸ்டிக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இப்போ நீங்க வந்து 11A படிக்கிறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சினாரியோ இன் இந்தியா ஓகேவா. இப்போ இந்தியால என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன் சினாரியோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் வாட்டர் பை இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வாட்டர் வந்து என்ன என்ன மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிலாம் இன் ஜென்ரல் தான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இன் ஜென்ரலா இதெல்லாம் என்னென்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த சப்ஜெக்டே வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்னால ஸோ அது வந்து எப்படி உருவாகுது ஓகேவா, சோர்ஸ் அதனுடைய டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க 11A படிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறது எல்லா கொஸ்டின்ஸுமே ஓரளவுக்காவது நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கணும் அந்த டாபிக்ஸ் ஓகேவா. எய்தர் 11A படிங்க அப்படின்னா 11B படிங்க, இது லாஸ்ட் மினிட்னால ஓகேவா. எப்பயுமே படிக்கும் போது மேக்சிமம் எல்லா சப்ஜெக்ட் எல்லா டாபிக் கவர் பண்ணணும். பட் லாஸ்ட் மினிட்னால இந்த மாதிரி படிக்கலாம் ஓகேவா. ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் அண்ட் ஆரிஜின் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஓகேவா. ஸோ பொல்யூட்டன்ஸ் ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர், ஸோ அந்த வேஸ்ட் எங்கெங்கெல்லாம் வருது, ஸோ அதனுடைய ஆரிஜின் என்னது, ஸோ அதை மாதிரி நம்ம படிக்க போறோம் ஓகேவா. ஸோ நேச்சர் அண்ட் ஆரிஜின் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்னால என்விரான்மெண்டல் அது எந்த மாதிரி பாதிக்குது ஓகேவா, இம்பாக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் வந்து ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர். அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை ட்ரீட் பண்றதுக்கு ஓகேவா. ட்ரீட்மெண்ட், ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. இங்க இது 11A நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இப்போ 11B நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்டோடைய சர்வே எப்படி எப்படி சர்வே பண்றாங்க, அது எப்படி மானிட்டரிங் பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எப்படி அந்த சாம்பிள் என்ன கலெக்ட் பண்றாங்க, அது சப்போஸ் இந்த கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ்ல அதுல என்னென்ன அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, நெக்ஸ்ட் அதனுடைய வேரியபிள்ஸ் என்னதுன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து டாக்ஸிசிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அண்ட் பயோ ஆசே டெஸ்ட் ஓகேவா. ஸோ இந்த அது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்ல என்னென்ன டாக்ஸிசிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னா சொல்லி அதோட டெஸ்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி. இந்த வாட்டர் குவாலிட்டினா என்ன இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் 12A பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன படிக்கணும் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் படிக்கணும். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் பேரியர்ஸ் படிங்க. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹையரார்கி. ஸோ அது என்னென்ன ஆர்டர் ஹையரார்கி இருக்குது, அது சில டயக்ராம்ஸ்லாம் இருக்கும், அந்த டயக்ராம்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12B என்ன படிக்கணும், 12B நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா சோர்ஸ் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் ஓகேவா. ஸோ அது அது சில ரிடக்ஷன் சில சாம்பிள்ஸ் வந்து இருக்கும், அது எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க, சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரியில ஏதாவது பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி ரெடியூஸ் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்ணோம், அந்த மாதிரி சில சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும், அது என்ன டெக்னிக்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ பீரியாடிக் வேஸ்ட் மினிமைசேஷன் அசஸ்மெண்ட் அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எவால்யூஷன் ஆஃப் பொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து ப்ரிவென்ஷன் ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆப்ஷன் படிக்கும் போது அதுல ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்னு வந்து காஸ்ட் பெனிஃபிட்ஸ் அனாலிசிஸும் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பே பேக் பீரியடும் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இது எப்படிலாம் நீங்க ப்ரிவென்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இம்ப்ளிமெண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் பொல்யூஷன் ப்ரோக்ராம் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுல இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குது, எப்படிலாம் அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஸோ அதுல ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 13A பொறுத்தளவுல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் செப்பரேஷன். இந்த சாலிட் மொத்தம் 3 இருக்குது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாலிட் செப்பரேஷன், செகண்ட் ஒன் வந்து ரிமூவல் ஆஃப் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னு 3 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ வந்து சாலிட் செப்பரேஷன் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எதெல்லாம் அந்த சாலிடா இருக்குது அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஃபேட்ஸ் ஆயில் அண்ட் கிரீஸ், நெக்ஸ்ட் வந்து நியூட்ரலைசேஷன் ஓகேவா. இன் ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இல்ல கவர் ஆகிற மாதிரி நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னா எனக்கு அப்படின்னா இல்ல இத்தனை இது இருக்குது பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெசிபிக் பண்ணி ஒரு இதை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது எனி 2 இல்ல எனி 4, ஸோ அவங்க எப்படி கேட்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் வந்து எழுதணும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் precipitation. இந்த இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்ல
என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா precipitation, heavy metal removal, nitrogen, phosphorus removal, ion exchange, adsorption, membrane filtration, electrodialysis and evaporation. இதே இது 13B நீங்க படிக்கணும் அப்படின்னா the removal of organic constituents படிச்சுக்கோங்க. அதுல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆர்கானிக்ல பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் ஆக்சிடேஷன் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னு இந்த 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது எப்படி ட்ரீட்டபிலிட்டி ஸ்டடிஸ், ஸோ எப்படிலாம் அதை ட்ரீட் பண்றாங்க, ஸோ அதை பத்தி ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டடிஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 14A என்ன படிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் அண்ட் காமன் எஃப்ளூயன்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளான். இண்டிவிஜுவலா எப்படி இருக்குதோ நெக்ஸ்ட் இந்த எப்படி காமனா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட்ல 2 இருக்குது. இண்டஸ்ட்ரியில எப்படி பண்றாங்க, டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர்ல எப்படி பண்றாங்கன்னு சொல்லி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் ஜீரோ எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜீரோ எஃப்ளூயன்ஸ் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து 14B நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் இஷ்யூஸ். இப்போ வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அது வாட்டர் அப்படின்னா லேண்ட்ல நம்ம டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஸோ அதனால என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஜென்ரலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் நார்மலா இதை வச்சு நமக்கு கேஸ் ஸ்டடி கூட கேட்கலாம். ஸோ இதனால என்னென்ன மாதிரிலாம் நடந்திருக்குது, அதுக்கு என்ன ரெமடியல் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் தெரியும். செகண்ட் கொஸ்டின் ரெசிடுவல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். தேர்ட் கொஸ்டின் குவான்டிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லட்ஜஸ். இந்த ஸ்லட்ஜஸை வந்து எப்படி ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த ஃபோர்த் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்லட்ஜ்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதனுடைய திக்கனிங் ப்ராசஸ், டைஜஷன், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஓகேவா? திக்கனிங், டைஜஷன், கண்டிஷனிங், டீவாட்டரிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஸ்லட்ஜஸ். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஸ்லட்ஜோட கம்பைன் பண்ணி வர இந்த டாபிக்ஸ்லாம். அதுதான் இந்த ஃபோர்த் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ஓ ப்ராஜெக்ட்ஸ். என்னென்ன ஆர்ஓ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15A நீங்க பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இண்டஸ்ட்ரியில எப்படி அதை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஸோ வேஸ்ட் வாட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அது எப்படி சோர்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன், இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். ஸோ அதுல இன் ஸ்பெசிபிக்கா சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ளோ ஷீட் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ 15B நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேனரிஸ், பல்ப் அண்ட் பேப்பர், மெட்டல் ஃபினிஷிங், சுகர் அண்ட் டிஸ்டிலரிஸ். ஸோ இது நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மேக்சிமம் 80% உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.